அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்டை எப்படி வந்து ரிட்டர்ன் வந்து பண்றது, ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே வந்து யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அதில் வந்து யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்ற அந்த டேட்டுமே அந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ரிட்டர்ன் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குதோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். வேணா டைப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்து அங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு டைமு எப்போ பிக்கப் வருவாங்க, எந்த அட்ரெஸ்ஸு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் சம்மரி, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அப்ரூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வந்து பிக்கப்புக்கு வந்து வருவாங்க, ரீஃபண்ட் எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறப்ப என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணீங்களோ அந்த ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரிஜினல் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரெடிட் வந்து ஆகிடும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக அமேசானில் எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.